மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க நடத்திக்கிட்டு நமக்கு ரிசல்ட் என்ன செய்யல அப்படின்னா ரிலீஸ் பண்ணல. ரிசல்ட்ட வந்து ஹோல்ட்ல வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபார்மோட கோர்சஸ மட்டும் கவுன்சிலிங்ல நடத்தாம தனியா வச்சிருந்தாங்க இல்லையா? மிச்ச கோர்சஸ்க்கு மட்டும் தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து நடத்துனாங்க. அப்போ இந்த பிஃபார்ம்க்கு சம்பந்தப்பட்ட காலேஜஸ், கல்லூரிகள் என்ன கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து பிஃபார்ம் கோர்சஸ்க்கு மட்டும் கவுன்சிலிங் நடத்தாம மிச்ச கோர்சஸ்க்கெல்லாம் கவுன்சிலிங் நடத்தும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற வேற கோர்சஸ்ல வந்து ஜாயின் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பிஃபார்ம் கல்லூரிகள் வந்து நாங்க வந்து பாதிக்கப்படுவோம். பிஃபார்ம்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேராம போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த சீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்லூரிகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கேஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் இப்போ வந்து ஹியரிங் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த கேஸ்ல இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் சேர்த்து கவுன்சிலிங் நடத்துங்க. தனியா பிஃபார்ம வந்து செப்பரேட் பண்ணக்கூடாது. அதனால இந்த ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ண விடாம என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஸ்டே வாங்கியிருக்காங்க. ஸோ இத இப்போ கொஞ்சம் டீப்பா நம்ம இத யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து நமக்கு புதுசா நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதே நேரத்துல அப்படி நடத்தினாலும் அந்த கவுன்சிலிங் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இனி மறுபடியும் நியூவா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து வரலாம். அப்போ அதுல வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி எல்லா கோர்சஸ்க்கான கவர்ன்மென்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு புது கவுன்சிலிங் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்துல நெறைய பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மென்ட் கோட்டால அட்மிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் ஓப்பன் பண்ணி வர வச்சிருப்பாங்க. ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ சேர்த்து வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல வந்து மேனேஜ்மென்ட்ல அட்மிஷன் போட்ட ஸ்டூடண்ட்ஸ வந்து காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ண வச்சிருந்தாங்க இல்லையா? நெறைய காலேஜஸ்ல இப்படி மேனேஜ்மென்ட்ல ஜாயின் பண்ண ஸ்டூடண்ட்ஸ இப்ப வீட்டுக்கு லீவுக்கு அனுப்புறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்படி இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேல தான் முடிவு தெரியும். ஸோ அவங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ அட்மிஷன் போட்டவங்களும் வீட்டுக்கு போயிட்டு இந்த மந்த் எண்ட்ல வந்து வாங்க அப்படிங்கிற மாதிரி 1 ஆர் 2 பிரைவேட் காலேஜஸ்ல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்க. ஸோ இந்த தகவல் எல்லாம் கேதர் பண்ணி பார்க்கும்போது அக்டோபருக்கு மேல தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மேபி ரிசல்ட்ட ரிலீஸ் பண்ணலாம். இல்லன்னா தனியா புதுசா வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து நடத்தலாம். ஸோ இதுதான் இப்போதைக்குள்ள சூழ்நிலை. மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருக்கவங்களுக்கான பலன் வந்து பெரிய அளவுல இந்த வருஷம் கிடைக்க போகுது. தேங்க் யூ.